उल्लंघ्य सिंधो सलिलं सलीलं यशोकवन्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लंकां नमामितं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमधिपाटलाननं काञ्चनाद्रि कमनीय विग्रहं पारिजात तरु मूलवासिनं भावयामि पवमाननन्दनम्. வாயுகுமாரர் ஆஞ்சநேயர் நம் பாரத தேசத்தில் வடக்கு கோடியிலிருந்து ஹிமாச்சலம் தொடங்கி தெற்கு கோடியில் அளக்கும் இருங்கடல் ஈராக எத்தனையோ புண்ணிய க்ஷேத்திரங்களில் ஆஞ்சநேயர் எழுந்தருளி உள்ளார். வெகு சிறு வடிவத்திலும் ஆஞ்சநேயரை சேவித்துள்ளோம். விஸ்வரூபம் எடுத்தா போன்றே பெரிய வடிவத்தோடும் அவரை சேவிக்கிறோம். பல பேர் ராமாயண பாராயணம் செய்பவர்கள் எல்லாம் சின்ன வெள்ளி விக்கிரகமாக ஹனுமானை எழுந்துருளப் பண்ணி கொண்டிருப்பார்கள். தாங்கள் ராமாயணம் வாசிக்கும் போது பக்கத்தில் அந்த சின்ன விக்கிரகத்தை எழுந்துருளப் பண்ணி அவருக்கு பாலோ கல்கண்டோ சமர்ப்பித்து ராமாயணத்தை பூர்த்தி செய்வது வழக்கம். நாம் எப்போது ராமாயணம் படித்தாலும் அவர் நம் அருகில் அமர்ந்து கொண்டு சிறு வடிவத்தோடே கேட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதர்கள் கேட்பதற்கு மட்டும்தானா, அவர்கள் படிப்பதை கேட்க மட்டும்தானா ஹனுமானுக்கு ஆசை? சித்தர்கள், கந்தர்வர்கள், ரிஷிகள், தேவர்கள் இவர்களெல்லாரும் ராமாயண பாராயணம் செய்வார்களே, அவர்கள் பாடுவதை கேட்க விருப்பம் இருக்காதா? உண்டு. ஆனால் சிறு வடிவத்தில் இருக்கும் அவர், நம் அருகில் இருக்கும் அவர், நாம் படிப்பதைத்தானே கேட்க முடியும். ஆகாயத்தில் இருப்பவர்கள் படிப்பதை கேட்க இயலுமா? அதற்குத்தான் ஆஞ்சநேயர் முடிவெடுத்தார். விண்ணை முட்டும் அளவுக்கு வளருவோம். ஆகாயத்தில் இருப்பவர்கள் ராமாயணம் படித்தாலும் அதையும் காது கொண்டு கேட்போம். வெகு விரைவாக வேகமாக வளர்ந்தார். தான் மட்டும் 36 அடிக்கு வளர்ந்தார். தன்னுடைய பத்மபீഠத்தோட சேர்த்து 44 அடி உயரமானார். தன் விமானத்தோட சேர்த்து 126 அடி உயரத்துக்கு உயர்ந்தார். இதெல்லாம் எங்கென்று பார்க்கிறீர்களா? புதுச்சேரி கருகிலே தமிழகத்தில் பஞ்சவடி என்னும் இடத்தில் ஆஞ்சநேயர் எழுந்துருளி உள்ளார். பஞ்சமுக ஆஞ்சநேயர். பஞ்சவடி ராமனுக்கு ரொம்ப பிடித்தமான பர்ணசாலை இருக்கும் இடம். அந்த திருப்பெயரையே தாங்கி உள்ளது இத்திருத்தலம். இங்கே ஆஞ்சநேயர் வேகமாக உயர்ந்தார். ஆகாயத்தில் இருப்பவர்கள் சொல்லும் ராமாயணத்தை கேட்கிறார். ஆனால் அந்தோ நாம் எங்கு செல்வோம்? இவ்வளவு உயரமாக இருப்பவரை நாம் அவர் முகத்துக்கு அருகில செய்ய முடியுமா, செல்ல முடியுமா, கேட்க முடியுமானால் அதற்குத்தான் நமக்கு அருகில் தம் திருவடிகளை கொடுத்துள்ளார். அப்ப மனிதர்களுக்கெல்லாம் திருவடி இருக்கட்டும், தேவர்களுக்கெல்லாம் காதுகள் இருக்கட்டும், மேகங்களுக்கெல்லாம் தன் திருமார்பு இருக்கட்டும் என்று அனைத்துக்குமாக இந்த பிரபஞ்சமே தனக்குள் தன் பக்திக்குள் அடக்கம்ங்கிறதை காட்டி கொண்டுதான் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறார். தற்போது நாம் புதுச்சேரி கருகில் தமிழகத்தில் இருக்கும் பஞ்சவடி இடத்தை அடைந்துள்ளோம். பெரும் மார்க்கத்தில் அனைவருடைய கண்களுக்கும் தப்பாமல் அமைந்திருக்கக்கூடிய திருக்கோவில். வாயிலிருந்து உள்ளே செல்லுவதற்கே சற்று தூரம் நடந்து போக வேண்டும். ஏன் இவ்வளவு தூரம் நடக்க வைக்கிறார்கள்? பக்தர்களுக்கு கால் வலிக்காதா? செய்யும். ஆனால் ஆஞ்சநேயர் உயர்ந்திருக்கிற ஏற்றத்துக்கு இத்தனை தூரத்திலிருந்து தரிசித்து கொண்டு போனால் தான் அவரை தரிசிக்க இயலுகிறது. அவருக்கு அருகிலே போய் நின்றோமானால் உயரம் நமக்கு பொருந்தவில்லை. அவரிடத்திலிருந்து தள்ளி வந்து நின்றோமானால் அப்போதுதான் அவர் நமக்கு சுலபமாக காட்சி கொடுக்கிறார். இதோ 5 நிலையுள்ள கோபுரம். கோபுரத்தை சேவித்து கொண்டு உள்ளே புகுகிறோம். இங்கிருந்தே ஆஞ்சநேயரை சேவித்துக் கொள்ளலாம். ஆனால் இப்போதுதானே இந்த கோயிலுக்குள் வந்துள்ளோம். அவ்வளவு சடக்கென ஆஞ்சநேயரை நேர சேவிக்க போவதில்லை. எல்லா சுற்றுப்புற சன்னிதானத்தையும் பட்டாபிராமன் கல்யாணராமனையும் சேவித்து கொண்டு பிற்பாடு ஆஞ்சநேயரை தொழச் செல்வோம். மிக முக்கியமான கோவில். 5 முகங்களோட ஆஞ்சநேயர் 44 அடி உயரத்துக்கு எழுந்துருளி உள்ள கோவில். எப்படி சீதையை தரிசிப்பதற்காக, அவளை கண்டு ராமனிடத்தில் உரைப்பதற்காக ஆஞ்சநேயர் தாவினாரோ, அந்த மகேந்திரகிரியிலிருந்து தாவின வேகத்தோடும் உயரத்தோடும் இங்கும் எழுந்துருளி இருக்கிறார். அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் பெற்று அவர் திருவடிகளை தரிசித்து கொண்டு ராமபாதுகையின் அனுகிரகத்தோடே இனி ராமாயணத்தில்
வாமனாவதார திரிவிக்ரமாவதார சரித்திரம் பார்க்க வேண்டும். தாட்டகை வதம் முடிந்தது. ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு ராமன் புறப்படுகிறார். மிதிலா தேசத்தை நோக்கி கிளம்பினார்கள். அந்த சர்க்கத்தில் தான் நாம் இருந்தோம். இப்ப பார்க்க வேண்டியது 29வது சர்க்கம். பாலகாண்டத்தில் 29வது சர்க்கம். இஹராம மகாபாஹோ விஷ்ணுர் தேவ நமஸ்கிருதா வருஷாணி சுபகூனீக ததா யுகசதானிச்ச. தாட்டகவதம் முடிந்து இனி சித்தாசிரமம். சித்தாசிரமம்ங்கிறது பக்சர் பீகாரில் உள்ளது என்று கீழேயே விண்ணப்பம் பண்ணியிருந்தேன். கங்கை கரையில் இருக்கும் இடம். அந்த இடம் கிருத்தயுகத்தில் வாமனன் திருவவதாரம் பண்ண அவனுடைய ஆசிரமமாக இருந்தது. அதனால இதை ராமனுக்கு பூர்வாசிரமம்னு சொல்லலாம். விஸ்வாமித்திரர் கூறும் போதே ஏஷபூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மன, மகாத்மாவான வாமனமூர்த்தியினுடைய முன் வீடு இது, முன் ஆசிரமம் இது என்று கூறினார். பூர்வாசிரமம்ங்கிறது வைணவ மரபிலாகட்டும் அல்லது ஸ்மார்த்த மரபில் சைவ மரபில் எங்கு பார்த்தாலும் ஒரு வழக்கம் உண்டு. சந்நியாசம் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். சந்நியாசம் ஏற்றின்ற பிற்பாடு அந்த சந்நியாசி புது பிறவி எடுக்கிறார். இந்த பிறவிக்கு முன் பிறவி உண்டு. அடியன் சொல்லுவது, அவர் இப்ப தாயாருடைய கர்ப்பத்தில பிறந்த பிறவியை கூறவில்லை. தாயாரிடத்துல பிறந்தாகிவிட்டது, பிரம்மச்சாரியாகவோ இல்லறத்திலேயோ இருந்தார், பிற்பாடு சந்நியாசாசிரமத்தை எடுத்துக்கொண்டுள்ளார். அந்த சந்நியாசியாக ஏற்றுக்கொண்டது புது பிறவியாக கொண்டாடப்படும். பேரே மாறிவிடுகிறது. பழைய பேரை ஞாபகம் வச்சுக்க போவதில்லை. பழைய பிள்ளை பெண்களை அவர்கள் பார்க்க போவதில்லை. மனைவியையும் பார்க்க போவதில்லை. உற்றார் உறவினர் அனைவரையும் துறந்து விட்டார்கள். அப்ப இது புது ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். இதற்கு பூர்வாசிரமம் உண்டு. இதற்கு முன் ஆசிரமம் இல்லறத்தில் குழந்தையோடும் மனைவியோடும் அவர் வாழ்ந்திருப்பார். அதைத்தான் பூர்வாசிரமம்னு சொல்லுவது வழக்கம். அது பிரம்மச்சரிய ஆசிரமமாகவும் இருக்கலாம், இல்லறத்தில் ஆசிரமமாகவும் இருக்கலாம். அப்ப இந்த இருக்கிற சந்நியாசாசிரமத்துக்கு முன் ஆசிரமம் பூர்வாசிரமம்னு கூறப்படும். விஸ்வாமித்திரர் அந்த சொல்லத்தான் உபயோகப்படுத்துகிறார். ராமனை பார்த்து கூறுகிறார், இந்த இடம் எதுன்னு கேட்டிய ராமா, இது பூர்வாசிரமம். யாருக்கு பூர்வாசிரமம்? ஸ்லோகம் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, ஏஷ பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மன, மகாத்மாவான வாமனனுக்கு பூர்வாசிரமம். வாமனனுக்கு முதல் ஆசிரமம் இரண்டாவது ஆசிரமம் ரெண்டு உண்டா? உண்டு. வளர்ந்த திரிவிக்ரமாவதாரம் பின் ஆசிரமம், குள்ளமான வாமனாவதாரம் முன் ஆசிரமம். அப்ப குள்ளமா வாமனனாக இருக்கும் போது இங்குதான் வாமனமூர்த்தி தவம் புரிந்து கொண்டிருந்தார். அதனால சித்தாசிரமம்னு பெயர். இது ஒரு கருத்து. ரொம்ப ஆச்சரியமா மற்றொரு கருத்து உண்டு. ராமா, உனக்கு முன்னாசிரமம், வாமனனுக்கு முன்னாசிரமம்னு சொல்ற. ஏஷ பூர்வாசிரமோ ராம, ராமா உனக்கே இது பூர்வாசிரமம் அப்படின்னா யாது கருத்து? திருமாலுடைய எண்ணிறந்த அவதாரங்களுக்குள்ளே முன்னால் நடந்தது வாமனாவதாரம், பின்னால் நடந்தது ராமாவதாரம். அப்ப ஸ்ரீ ராமாவதாரத்துக்கு முன் ஆசிரமம் எதை சொல்லலாம்? வாமனாவதாரத்தை சொல்லலாம் இல்லையா? ஆக ராம ஏஷ பூர்வாசிரமோ ராம வாமனஸ்ய மகாத்மன, இது வாமனமூர்த்தியினுடைய ஆசிரமம், சித்தாசிரமம்னு பெயர். இது க்யாதா சித்தோஹ்யத்ர மகாதபாக ஏதஸ்மின்னேவ காலேது ராஜா வைரோச்சனிர் பலிஹி. இங்கேதான் பிரஹ்லாதனுடைய குமாரன் விரோச்சனன், விரோச்சனுடைய குமாரன் மகாபலி. மகாபலியினிடத்திலே வாமனமூர்த்தி 3 அடி மண் கேட்டான், பிரார்த்தித்து பெற்றான், உலகத்தையே தாவி அளந்தான், இந்திரன் இழந்த அரசை மீட்டு கொடுத்தான். இதுதான் வாமனனுடைய சரித்திரம், அனைவருக்கும் தெரிஞ்ச சரித்திரம். குழந்தைகளுக்கு எத்தனை நாள் நம்ம திருவிக்கிரமன் கதை சொல்லியிருப்போம். முக்கியமா குழந்தைகளுக்கு பிரஹ்லாதனுடைய கதை, துருவனுடைய கதை, வாமன திருவிக்கிரமன் கதை, பெருமாள் ஓடோடி வந்து கஜேந்திர ஆழ்வானை ரட்சித்தது. இது மட்டும் தாய்மார்கள் சொல்லாதிருக்கவே மாட்டான். ராத்திரி குழந்தை தூங்கணும்னா திரும்ப திரும்ப இந்த கதை சொல்லிடுவோம். முதல்ல வாயை திறந்தது, ஆன காலை கொடுத்தது, ஆதி மூலமேனு கூப்பிட்டது, பெருமாள் ஓடோடி வந்தார், முதலைய கொன்றார், ஆனையை காத்தார். காத்தாருங்கிறதுக்குள்ள குழந்தை தூங்கிடணும். அப்படின்னா தான் கதையை நன்னா சொல்லியிருக்கோம்னு அர்த்தம். அதே போல வாமனமூர்த்தி 3 அடி மண் கேட்டார், மகாபலி கொடுத்தான், பெற்றவுடனே திருவிக்கிரமனாக வளர்ந்தார். கீழோகத்தை ஒரு திருவடியாலும் மேல் லோகத்தை மற்றொரு திருவடியாலும் அளந்தார். அளந்தவன் அரசை மீட்டு திரும்ப கொடுத்தான். அதே சரித்திரத்தை நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு சொல்றா போலே விஸ்வாமித்திரர் இப்போ அவர் குழந்தைகளுக்கு சொல்ல போறார். ராமனும் லக்ஷ்மணனும் அவர் கூட்டு வந்திருக்கிற குழந்தைகள் தானே, அவ கதை கேட்கறதுக்கு சொல்றார். வாமனத்வம் கதோ விஷ்ணு குரு கல்யாணம் உத்தமம் ஏதஸ்மின் அந்தரே ராம கஷ்யபா அக்னி சமப்பிரபா. இவர்கள் கதை என்னான்னு கூறுகிறேன். ராமனுடனே ஆவலோட கீழே ஒரு பாறாங்கல்ல உட்கார்ந்து விடுவார், பக்கத்துல லக்ஷ்மணன் தலையில உட்கார்ந்து விடுவார்.
குழந்தைகள்லாம் கண்ணை வரிச்சுண்டு நன்னா கதை கேட்ப பத்தில அதே போல இப்ப ராமன் கதை கேட்கிறார். கூறுகிறேன். ஏற்கனவே கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் கல்யாணம் நடந்தது. பிரம்மாவனுடைய மானச புத்திரர் மரீச்சி, மரீச்சியினுடைய புத்திரர் கஷ்யபர். கஷ்யபருக்கும் அதிதிக்கும் கல்யாணம். அவர்கள் இருவருக்கும் தான் வாமனமூர்த்தி பிறக்க போகிறான். அவர்களுக்கு பல குழந்தைகள் பிறந்தார்கள். ஏகாதச ஆதித்யர்கள் 11, அதாவது மாசத்துக்கு ஆதித்யன் உண்டு. 12 ஆதித்யர்கள் சூரியர்கள் உண்டு. இந்த 12 பேருமே கஷ்யபருக்கும் அதிதி தேவிக்கும் பிறந்தவர்கள். இதுல மூத்தவன் ஒருத்தன் உண்டு இந்திரன், கடைசியா ஒருத்தன் உண்டு உபேந்திரன் பெயர் பெற்ற வாமனமூர்த்தி. வாமனமூர்த்தி எதற்காக இவர்களுக்கு பிறந்தான்? முன் பின் கதை கூறுகிறார். கிருஷ்ணி சுதபா என்று இருவர். கிருஷ்ணியும் சுதபாவும் பெருமானிடத்தில் வேண்டி, எங்களுடைய கர்ப்பத்தில் நீ 3 முறை பிறக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். பெருமானும் இசைந்தான். முதல் பிறவி கிருஷ்ணி சுதபா, அடுத்த பிறவி கஷ்யபருக்கும் அதிதிக்கும் வாமனமூர்த்தியாக அவதரித்தது 2ஆம் பிறவி. பிற்பாடு அவர்களேதான் வசுதேவனும் தேவகியுமாக பிறக்க அவர்களுக்கு கண்ணனாக அவதரித்தது 3வது பிறவி. இதே கதையை அடியேன் பாகவதம் சொல்லிக் கொண்டிருந்த போது கண்ணன் அவதரித்தார். வசுதேவரும் தேவகியின் கைகூப்பி நீ யாருன்னு கேட்டார்கள். இந்த கதை இதோ 3ஆம் தடவையா உங்களுக்கு பிறந்திருக்கேன், இதோட நீங்க கேட்ட வரம் முற்று பெற்றது என்று பெருமான் அவர்களுக்கு கூறினான். அது நடந்தது துவாபர யுகத்தில். இப்ப நாம பார்த்துருக்கிறது திரேதா யுகத்தில். அங்கும் இங்கும் சற்றே இப்ப யுகத்தின் மாறுதலை தவிர 3 தடவை பிறந்தது உண்மை. அவர்கள் வரத்தின்படி நடந்திருக்கிறான். அதித்யா சகிதோ ராமன் தீப்யமான யுவோஜசா தச்ருத்வா வச்சனம் தஸ்ய மாரீச்சா கஷ்யபோப்ரவீத் வரம் வரத சுப்ரீதா தாத்துமர்கசி சுவ்ரத. பெருமானே என்று கஷ்யபர் பிரார்த்திக்கிறார். எங்களுக்கு வரம் கொடு, 3 முறை பிறக்க வேணும்னு கேட்க பெருமான் ஏற்றுக்கொண்டான். அதிலே 2வது முறை பிறந்ததுதான் வாமனமூர்த்தி. இவர் எதற்கு வாமனனாக பிறந்தார்? நல்ல தீவிரமான பிரம்மச்சாரி, சிறந்த வேத பண்டிதர், குள்ளமான வடிவத்தோடு இருப்பார். இவர் போய் மகாபலியனிடத்துல பிச்சை எடுக்கிறார். ஒரு முறை மகாபலி சக்கரவர்த்தி இந்திரனுடைய 3 ராஜ்யங்களை லோகங்களை பறித்து கொண்டான். பூஹு புவஹா சுவஹா, இந்த 3 லோகங்களையும் பறித்தான். இந்திரனுக்கு வழி தெரியவில்லை. பெருமானிடத்தில் வந்து வேண்ட, மகாபலியை கொல்ல முடியாது, ஏனால் இவனுடைய பாட்டனார் தாத்தா பிரகலாதன், அவனுக்கு நான் வரம் கொடுத்திருக்கேன், இனிமே உங்கள் குலத்திலே உதித்த ஒருத்தரையும் கொல்ல மாட்டோம் என. பிரகலாதனுடைய தந்தை இரண்யகசிபு, அவனை பெருமான் கொன்றார். அதுவே அவருக்கு உள்ளத்துல வருத்தம். நம்ம சிறந்த பக்தனுடைய தந்தையார போய் கொண்டிருக்கோம், ஆனாலும் நம்ம கிட்ட பக்தி மாறாத இருக்கான், இனிமே இவனுடைய குலத்துல உதித்தவர்களை கொல்ல மாட்டேன், அதனால மகாபலியை கொல்ல முடியாது. ஆனால் இந்திரன் அடியவனாயிற்றே, அவனை காப்பாற்ற வேண்டுமே, அதற்குத்தான் பெருமான் அழகான திட்டமிட்டார். நாம் மகாபலியினிடத்துல போய் பிச்சை எடுத்து 3 லோகத்தை மீட்டு நம் பக்தனான இந்திரனுக்கு கொடுப்போம். பிறந்தான். சென்று மகாபலியினிடத்தில் 3 அடி மண் இறந்தான். தேனைவ 3 பதானத பிக்ஷித்வா பிரதிகிருஹ்யச மேதினீம் ஆக்ரம்ய லோகான் லோகார்த்தி சர்வலோக ஹிதேரதா. அனைத்துலகத்தில் நன்மையின் ஆசை கொண்ட வாமனமூர்த்தி தானே பிச்சை எடுப்பவனாக சென்றானாம். இத பூர்வாச்சாரியர்களுக்கு ஆச்சரியம். உலகமே இவனிடத்தில் பிச்சை, அப்படி இருக்கிறச்சே இவர் போய் மற்றொரு இடத்தில் பிச்சை எடுப்பரா? ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்கணும். தன் சொத்து பறிபோராப்பில் இருந்தா பெருமான் பிச்சை எடுக்காவது மீட்க தயங்க மாட்டான். நாம பாடம் படிக்கணும்னா கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்ல முடியும். பிச்சை எடுத்தாவது படிக்கணும். பெருமாளுக்கு வேற பாடம். போ தன் சொத்தா இருந்தா பிச்சை எடுத்தாலும் மீட்டு வந்துடணும், விடவே கூடாது. அனைத்தும் அவர் சொத்து. இந்த எண்ணம் அவர்கிட்ட இருக்கவே தான் நாம நம்பிக்கையோடு இருக்கோம். நாம் அவன் சொத்துன்னு ஒத்துனுட்டோம்னால் எக்காரணம் கொண்டும் கைவிட மாட்டான். நம்மிடத்திலேயே பிச்சை எடுத்தாலும் மீட்டு போவரே தவிர நம்மை விட்டுவிட மாட்டான். வாமனன் மகாபலியினுடைய யஜ்ஞவாட்டத்துக்கு வந்தார். இந்த சின்ன காலாலே 3 அடி மண் வேண்டும் என்று வேண்டினான். மகாபலிக்கு எள்ளி நகையாடினான். இந்த காலால் 3 அடியா? நீ காமதேனுவனிடத்துல போய் முகத்தை துடைக்க கைக்குட்டை கேட்கிறாய். அசடனே, என்னிடத்தில் எவ்வளவு பொற்காசுகளை பெற்றிருக்கலாம், உனக்கு என்ன வேணுமோ கேள். வாமனன் பதில் சொன்னார், இந்த அடியால் 3 அடி கொடுப்பதானால் கொடு, மற்ற பேச்சுகள் பேசாதே. நான் இது கொடுக்கவில்லையானால் இடத்தை விட்டு போகிறேன். மகாபலிக்கு சரின்னு தோணி தண்ணீரை இவன் கையில் வார்த்து தீர்த்தத்தாலே உதகதாரா பூர்வகமாக 3 அடி மண் கொடுத்தான். பெற்றான். ஓங்கி உலகளந்தான் உத்தமன். அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்தான். ஒன்மிதியில் புனரவி ஒருகால் நிற்ப அளந்தான். அளந்த திருவிக்கிரமன் என்றோ
இன்று அதே போல தாவி அளந்து நிற்கிற ஆஞ்சநேயரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். மேலும்